வணக்கம். வாழ்க வளமுடன். டெய்லி லேர்னிங்கிற தலைப்பில் இன்றைக்கி புதுசாக ஒன்று உங்களுக்கு சொல்லலாம். எனக்கு கொஞ்சம் பழசு இருந்தாலும் இன்றைய கால இளைஞர்களுக்கும் வருங்கால பிள்ளைகளுக்கும் தெரியணும். நம்ம ஊர் பேர் புதுச்சேரிங்கிறது எப்படி வந்தது? இந்த மாதிரி சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? ஸோ அதுக்கான ஒரு சின்ன புரிதல். 1553 வருடம் போர்த்துகீசிய பீப்புள் நம்மளோட ஈஸ்ட் கோஸ்ட் பக்கம், அதாவது கிழக்கு கடற்கரை ஓரம் ஒரு மீனவ கிராமத்துக்கு வைத்த பெயர் தான் புதுச்சேரா. 1553 தி பரோஸ் என்கிற ஒரு தோறும் 1652 சாம்சன் த பிராவியாங்கிற வரலாற்று ஆசிரியர்கள் புதுச்சேரா என்னும் பெயரையே பயன்படுத்தினர். துவாசி பேப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய துவாசி தொகுப்புகள்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஜான் பெப்பன்ங்கிற உங்கள் அரசருக்கு அளித்த ஒரு அறிக்கையில் அப்போதே புதுச்சேரி என்ற பெயரை பயன்படுத்தியுள்ளனர். 1693 புதுச்சேரிக்கு வந்த டச்சுக்காரர்கள் மற்றும் 1697 லெப்பன்கிறவர் தங்கியிருந்த விட்டுப்போன நிலப்பரப்பை விலைக்கு வாங்கி புதுச்சேரி என்ற பெயரில் ஒரு மாநகரத்தை திட்டமிட்டனர். 1674 மர்த்தேனுடன் வந்த பிரெஞ்சுக்காரர்கள் கடலோர பகுதி கோரை வேய்ந்த குடிசைகள் நிறைந்த பகுதியில் தங்கினர். கடலோரத்தில் கட்டப்பட்ட கூரை கூட்டம் அவர்களின் வணிக கூடமாக இருந்தது. இதுதான் மீனவ கிராமமாக இருந்த நிலப்பரப்பு புதுச்சேரி நகரமாக உருவாக தொடங்கியதின் முதல் கட்டம் என்ன சொல்லி ஒரு பதிவு படித்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே நம்ம அரிக்கமேடை பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அரிக்கமேடு நடந்த வணிகம் பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்போ கிரேக்கர்கள் பாண்டிச்சேரி கூட இருந்த தொடர்பை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மீனவ கிராமம் மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே நாகரிகம் வளர்ந்த ஒரு இடமா இருந்திருக்குது. அதனால தான் வணிக நகரமாக இருந்திருக்குது. அதனால தான் அரிக்கமேடு இருந்திருக்குது. இந்த அரிக்கமேட்டில் கிடைச்ச சில பொருள்கள் நம்ம கிரேக்கர் கூட இருந்த வணிகத்தை சொல்லக்கூடிய ஒரு எவிடன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பகுதிக்கு இருந்த பேர் தான் பொதிகே என்கிற பேர். அந்த பொதிகே தான் கொஞ்ச நாள் இந்த இவங்க சொல்கிற மாதிரியே வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிற மாதிரி புதுச்சேரான்னு மாறி அதுக்கப்புறம் புதுச்சேரின்னு மாறி அப்புறம் கொஞ்ச நாள் ஃப்ரெஞ்சு ஸ்பெல்லிங்கில் பொந்திச்சேரி என்ன இருந்து அப்புறம் பாண்டிச்சேரி ஆகி மறுபடியும் புதுச்சேரி ஆகிருக்குதுங்கிறது நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பகுதி வெறும் மீனவ கிராமம்னு இவங்க சொல்கிறத ஒத்துக்க முடியாதுங்க. ஏன்னா இது நம்ம சித்தர்கள் பாடல்கள் இடம்பெற்ற ஒரு ஊர். வேதபுரி என்கிற பேரில் பழைய காலத்து நகரமாக இருந்த இடம் இது, வேதபுரிங்கிற பேரில். அதனால தான் நம்ம ஊர் ஈஸ்வரன் கோயிலுக்கு கூட வேதபுரீஸ்வரர்னு பேர் இருக்கும். வாழ்க வளமுடன், நலமே சூழ்க. நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லி செல்வோம்.